ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் வெயிட்டை லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த ட்ரிங்க் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிங்க்கை நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. அதுக்காக டயட்டும் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க்கு குடித்தாலும் நமக்கு அந்தளவுக்கு யூஸாக இருக்காது. ஸோ கொஞ்சம் உங்கள் டயட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இந்த ட்ரிங்க்கையும் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி 1 வீக்கில் உங்களுக்கு 3 kg கிட்ட வெயிட் லாஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு 20 minutes 30 minutes அந்த மாதிரி வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கல. ஸோ அதனால் என்கிட்ட ரொம்ப நிறைய பிக்சர்ஸ்லாம் இல்லை. ஸோ 1-2 பிக்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன கிளாஸில் எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவு ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவு சின்ன ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஓமம் சேர்த்துக்கலாம். இது மளிகை கடை, அப்புறம் நாட்டு மருந்து கடை, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். நான் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 அல்லது 5 பட்டை சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த கேப்பில் நமக்கு இன்னும் 2 முக்கியமான பொருள் தேவை. அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி அந்த கட் பண்ண லெமனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை தோல் சீவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 அல்லது 5 பீஸ் இருந்தாலே போதும். இப்போது இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமனை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணி பாதி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக தான் இந்த தேனை நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கணும். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதையே குடிச்சிக்கலாம்.
இப்போ இந்த ட்ரிங்க்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் முக்கியமான பொருள் வந்து லெமன். இது வந்து வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளெல்லாம் வந்து கரைக்கும். அடுத்து இது நம்ம கலோரிகளை வந்து பேன் பண்ணுறதுக்கும் இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பட்டை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மொத்தத்தில் இந்த ட்ரிங்க் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் வந்து பேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த லெமனை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நான் இன்னும் வந்து நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்காக போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.